ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அனைவருக்கும் இனி வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷாப்புக்கு ஐஃபோன் 5s வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதில் என்ன இஷ்யூன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஐக்ளோடு ஐடி வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு. ஸோ இந்த ஐக்ளோடு ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக பண்ண முடியும். பட் நம்ம பர்மனெண்ட்டாக பண்ண போகிறதில்ல. ஸோ 5 years தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஒரு ஷாப் ஹோல்டராக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா ஸோ உங்களுக்கு ஐஃபோன் பைபாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஷாப் வச்சுட்டு இருந்தா ஸோ இதில் நான் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக பண்ணுங்கள். ஸோ இதில் நான் டூலில் ஆக்டிவேஷன் பண்ணுவேன். அந்த டூலோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேணா கண்டிப்பாக நான் அவருடைய கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவருடைய நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி ப்ரைஸுக்கு பண்ணி தரலாம். ஜெயில் பிரேக் பண்ணுறதெல்லாம் எப்படி ப்ரொசீஜர்னு இதில் நான் சொல்கிறேன். ஸோ எல்லா ஃபைலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரியல் டைம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது, அது வந்து பார்த்தா நமக்கு தெரியல. மாடலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க. ஐஃபோன் 32GB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஜில் பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அது நம்ம நார்மல் விண்டோஸில் பண்ண முடியாது, அதுக்குன்னு தனியாக ஒரு பென்ட்ரைவில் பூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். அதை உங்களோட பென்ட்ரைவில் ஏதாச்சும் ஒரு பென்ட்ரைவில் பூட் பண்ணி வச்சுக்கோங்க. பூட் பண்ணிட்டு தனியாக நீங்கள் எப்படி ஓஎஸ் பூட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பூட் மெனுவில் போயிட்டு அந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணி பூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பென்ட்ரைவை நான் பூட் பண்ணுறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். அதில் என்ன பண்ணுறனோ அதே ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, வெயிட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ ஜெயில் பிரேக் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3.2ல கனெக்ட் பண்ணி இங்கே ஜெயில் பிரேக்கன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு இருக்கான்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம பைபாஸ் பண்ணுற டூலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். அப்படி நம்ம ஜெயில் பிரேக் பண்ணி இங்கே எஸ்ன்னு வரலன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகிட்டு ஸோ இதனுடைய இன்ஃபர்மேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணாததுக்குள்ள. ஸோ இப்போ நம்ம பைபாஸ் பண்ண போகிற டூலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க, அப்போ தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து தான் அதை ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜெயில் பிரேக்லாம் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் காப்பி பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டூலில் கனெக்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சிம் லாக் செக் பண்ணிக்கோங்க. சிம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கில் இருக்கணும். லாக்கில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாது. ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆக்டிவேட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஆக்டிவேட் கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் இதுலேயும் ஜெயில் பிரேக் பண்ணலாம், பட் இதில் ஜெயில் பிரேக் பண்ணவே. ஸோ இதில் என்ன சொல்லுங்க, நாட் ஆத்தரைஸ்டுன்னு வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஒரு 5 minutes ஆயிடுச்சு. ஸோ வாட்டி மொபைலை ரீகனெக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே ஆக்டிவேட் டிவைஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 or 3 minutesலேயே ஆகிடும். பார்க்கலாம் இப்போ எவ்வளோ டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு. ரியல் டைம் ஸ்க்ரீன் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேட் டிவைஸ் கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லாக ஓடிச்சுன்னா ஓகே ஆக்டிவேஷன் ரெக்வயர்டுன்னு வரும். ஸோ இன்னும் ஆகலன்னு நினைக்கிறேன். சீரியல் நம்பர் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இதில் எரர் மெசேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இதில் எரர் மெசேஜ் இன்னும் ஆகலன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒரு 2 minutesல போய்டும். ஃபுல்லாக ஓடுது. மேக்ஸிமம் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. இது ஃபுல்லாக ஓடினப்புறம் ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்டட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் பைபாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நான் ஓப்பன் ஆனோடனே காட்டுறேன். ஸோ இதுலேயே ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டிடும். ஸோ மொபைலில் திரும்ப ரீபூட் ஆனப்பணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட்டட்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் போட்டு ஒரு 5 minutesல வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி iPhone 5s to X வரைக்கும் ஜெயில் பிரேக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ நான் சீரியல் நம்பர் மட்டும் கொடுத்தா நான் ஆக்டிவேஷன் போட்டுருவேன். ஒரு 5 minutesல நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கனெக்டிங் டிவைஸ்ல இருக்கு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், நீங்கள் தேவையில்லை. ரியல் டைம் ஸ்க்ரீன் ஓகே. பார்த்து மொபைல் பார்த்தீங்களா ஆன் ஆயிடுச்சு. செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதில் போயிட்டு இனிமேல் நம்ம நியூ ஆப்பிள் ஐடி கிரியேட் பண்ணி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு மொபைல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் அன்லாக்கிங் ஏதாச்சும் இருந்தால் என்னுடைய நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.